என்ன மச்சான்? என்ன மாமா சட்டிலாம் பெருசா இருக்கு? ஆமா மச்சான். ஏன் மச்சான் கேட்குற? இந்த எங்கள் அம்மாவுக்கு ரத்தம் கம்மியாக இருக்குன்னு மருத்துவர் சொன்னாங்க. அதுக்காக நாட்டு மருந்து கடையில் ரத்தம் ஊறுறதுக்கு உண்டான நாட்டு மருந்து டானிக்கெலாம் வாங்கி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இந்த செவுரொட்டியை சுட்டு சாப்பிட்டா நல்லா ரத்தம் ஊறும் மச்சான். அதனால் இந்த செவுரொட்டி ஏதோ 2-3 கிலோ தேத்திப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போனால் சட்டியெல்லாம் பெருசாக ரெடி பண்ணி வச்சுட்டேன் மச்சான். கடைசியில் இந்த செவுரொட்டிக்கா காலையில் 5 மணிலேருந்து நிற்கிறேன் மச்சான். 7-7:30 மணி விட்டு இந்த 2 செவுரொட்டியை நான் பிடிக்கிறதுக்கு காட்டில் முயல் வேட்டை பண்ணி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு மச்சான். அதனால் இந்த 2 செவுரொட்டியை நல்லா சுட்டு அதுக்கப்புறம் இதை பிரட்டல் பண்ணி உடம்புல ரத்தம் ஊறுறதுக்காக எங்கள் அம்மாவுக்கு செய்ய போகிறோம் மச்சான். மச்சான் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பா பற்ற வச்சாச்சு மச்சான். செவுரொட்டி இப்போ சுட்டுக்குவோம் மச்சான். ஆமா என்னையா இவ்வளவு பெரிய வண்டி வருது? ஏ மச்சான் இயற்கை மாமா. இப்போ இது மேலே பிளாஸ்டிக் பை மாதிரி பாலித்தீன் பை மாதிரி இருந்த தோலை நீக்கியாச்சு பாருங்க. இப்போ நல்லா க்ளீனாக இருக்கா? இப்போ இதை என்ன பண்ணணும், நல்லா தீயில சுட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த உள்ளே இருக்கிற ரத்தங்கள் அதிலே சுண்டி உள்ளே இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வெட்ட அதுலேருந்து ரத்தங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். கழுவ ரத்தங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த ரத்தத்தை உள்ளே உரைய வைக்கிறதுக்காக சுட்டு எடுத்துக்க போகிறோம். கம்பியில் குத்தியாச்சு, இப்போ சுடுறோம். நல்லா சுட்டுக்கிட்டு இருக்கோம். செவுரொட்டியை நல்லா சுட்டு எடுத்தாச்சு மச்சான். அழகா பாரு. இப்போ ரத்தம்லாம் உள்ளே உறைஞ்சிருக்கும். பார்க்கறதுக்கு மேலே தான் லேசாக கருப்பாக தெரியும். நல்லா சுட்டு எடுத்தாச்சு. இப்போ அதை கட் பண்ணிக்குவோம். இதுக்குண்டான பொருள் பாருங்க. ஒரு சின்ன சைஸில் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கட்டி பூண்டு, ஒரு அரை விரல் நீள அளவுக்கு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், சோம்பு, சீரகம், மிளகு, இதை எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி வறுத்து அரைச்சி எடுத்துக்குவோம். இதை வெங்காயம் தக்காளியை வெட்டி எடுத்துக்குவோம். கம்பியிலேருந்து உருகிட்டோம் பாருங்கள். இப்போ கட் பண்ணுறோம். ரத்தமே வெளியே வராது. சும்மா ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். அழகாக ரத்தம் பூரா உள்ளே உறைஞ்சிருக்கும். நல்ல துண்டு துண்டாக உங்கள் விருப்பத்துக்கு இப்போ வெட்டலாம். நம்ம காணொளி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிறருக்கு பகிருங்க, லைக் பண்ணுங்கள். வாங்க தொடர்ந்து காணொலிக்குள்ளே போகலாம். ரத்தங்கள் எல்லாம் அழகாக உள்ளே உறைஞ்சி நிற்கிது பாருங்கள். அனைத்து சத்துக்களும் நம்ம உடம்புக்கு அப்படியே போகும். நல்லா வெட்டுறீங்க மாமா. ட்ரைனிங்கா? அருமையா வெட்டுறீங்க. என்ன பண்றது, உங்க அக்கால கட்டிக்கிட்டு நான் என்னன்னா வேலை பார்க்குறேன் பாரு. சமைக்கணும், பிடிக்கணும், தேய்க்கணும், பாத்திரம் கழுவணும். அப்புறம் சிங்கப்பூர் போனா நம்மளாம் சட்டி பிடி கழுவலியா? ஆமா. அங்கன்னா கைகால அமைக்கிட்டதுல அண்டுட்டுக்காரங்களா வராங்க. நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்க வேண்டியதான் மாமா. சிங்கப்பூர் தான் நம்மளை பதப்படுத்தி விடுதே. மவனே வாழ்க்கை இதுதான். நீ தாண்டா எழுந்திருக்கணும், நீ தாண்டா குளிக்க. காய்ச்சனா அவனை திரும்பி பார்ப்பானாங்க. நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். காய்ச்சனா பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு நாளைக்கு என்ன காப்பி வாங்கி கொடுப்பான். மறுநாள்லாம் ஒருத்தனும் பார்க்க மாட்டான். காப்பி காய்ச்சனாலும் சரிதான், எதுனாலும் சரிதான். நம்மளே எந்திரிக்க வேண்டியதான், குளிக்க வேண்டியதான். சாப்பிட்டியா தூங்குனியா ஒரு பய கேட்கறதுக்கு நாதி இருக்காது. நம்ம பாதுகாப்பு நம்ம கையில. ஆமா. அதனால சிங்கப்பூர் நம்மள என்ன பண்ணுது? சிங்கப்பூர் பதப்படுத்தி விடுது. நம்மள தயாரா வாட்டி எடுக்குது. வாட்டிலாம் எடுக்கல, நம்மள முறையா பதப்படுத்தி ஒரு மனிதனா கொண்டாந்து நிப்பாட்டிது சிங்கப்பூர். இதுதான்டா வாழ்க்கை மோன. நீ எதுக்கு தயாரா இருந்துக்கிற மோனன்னு தயார்படுத்திடும். மிளகு, ஜீரகம், சோம்பு இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பூண்டு, இஞ்ச நச்சு எடுத்துக்கலாம். என்ன மச்சான்? சொல்லுங்கம்மா. என்ன வீட்டில் எங்கள் பாப்பா உனக்கு டெய்லியும் உரல் இடிக்கிற வேலை தான் விடுமா? அட்டைக்கு உடச்சி வச்சிருக்கீங்களே. எல்லாம் மாப்பிள்ளைகள் பட்டாசு வெடிச்சது. நல்லா நைஸாக நச்சு எடுத்துக்குவோம். பொன்னிறமாக வர மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். என்ன மச்சான், எலி அடுப்புல இருந்து ஓடுது. காட்டுல அனைத்து விலங்குகள் இருக்கும். கண்டிப்பா திறந்தா கருவண்டு ஓடுது. அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இப்ப எலி ஓடுது. நல்லெண்ணெய் நாட்டுக்கோழி செய்யும் பொழுது, இந்த மாதிரி சுவரொட்டிலாம் செய்யும் பொழுது நல்லெண்ணெயை பயன்படுத்துங்க. நல்லெண்ணெய் இதயத்துக்கு நல்லது. வெங்காயம் முழுசா வேக விடாம அப்படியே லேசா கலர் மாறினா போதுமானது. தக்காளி போட்டுக்குவோம். இஞ்சி, பூண்டு, மஞ்சள் பொடி, செவுரொட்டியை நல்லா கழுவி எடுத்துக்குவோம். நம்ம சுட்டதுனால இதுலேருந்து ரத்தம் வெளியாகவே இல்லை பார்த்தீங்களா?
அதில் மேலே கொஞ்சம் கொஞ்சம் கருப்பாக இருக்கிறதெல்லாம் கழுவி எடுத்துக்கும். நீங்கள் இதை சுடாமல் செஞ்சீங்கன்னா வெட்ட வெட்ட ரத்தங்கள் வெளியாகிட்டே தான் இருக்கும். தயிர் எதுக்கு போடுறதுன்னா நல்ல கிரேவியாக கிடைக்கும், அதுக்காக தயிர் சேர்த்துக்கிறது. உப்பு, இடிச்சு வச்ச மிளகு ஜீரகம், லேசா தண்ணி, மட்டன் மசாலை ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். செவுறு வட்டி செய்யும் பொழுது இரத்த பொரியலும் போல மர கலரில் இருக்கும். ஆனால் நம்ம செவுரொட்டி கலர் பாருங்க, அருமையான கலரில் பார்க்கும் பொழுதே கண்ணை கவருது, தொண்டையில் எச்சி ஊறுது, நாக்கில் எச்சில் ஊறுது. நம்ம செவுரொட்டியிலேருந்து ரத்தம் வெளியாக இருக்கா பார்த்தீங்களா? ஆனால் செவுரொட்டியில் நான் பதமாக தீயிலிட்டு சுட்டதுனால பதமாக அந்த ரத்தம் வெளியாகாமல் ரொம்பவும் உறைஞ்சி போகாமல் பதமாக சுட்டு அதை கிரேவியாக செஞ்சுருக்கேன். நீங்கள் இந்த முறையை பின்பற்றினீங்கன்னா அதில் இருக்கிற முழு சத்தும் நமக்கு கிடைக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வந்துருச்சு பாருங்க, சைடில் எண்ணெய் தனியாக வந்துருச்சா? தனியாக வந்துருச்சுனாலே குழம்பு தயார்னு அர்த்தம். மச்சான், செவுறு வட்டி உங்கள் அத்தைக்கு வேணுங்கிறதுனால அதை எடுக்கல, அதில் இருக்க கிரேவியை மட்டும் நம்ம எடுக்கிறோம். டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். டேஸ்ட் பண்ணி பாருங்க மச்சான், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நல்லா இருக்குமாம்மா? நல்லா இருக்கா, நார்மலாக இருக்கா? சூப்பராக இருக்கு. வெரி குட் மச்சான். உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்க மாதிரி இருக்கு, உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் சாப்பாட்டில் போட்டால் சரியாயிரு இல்லையா? ஓகே மச்சான், ஒரு அட்டகாசமான ருசியில் இந்த காணொலியை முழுசாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் இதுபோல் சுவரொட்டியை செஞ்சு அதனோட சுவை எப்படி வருதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம விதத்தில் நீங்கள் சமைச்சிங்கன்னா அதில் இருந்து ஒரு துளி ரத்தங்கள் கூட வெளியே வராதே. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த காணொளி பிடிச்சிருந்தா பிறருக்கு பகிருங்க. இந்த காணொளிக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்போதான் அடுத்தடுத்த காணொளிகள் பண்ணுவதற்கு எனக்கு ஊக்கம் தரும். மீண்டும் மற்றொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இன்னைக்கு 2 ஆட்டுக்குடல் சமையலை பற்றி நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களா? குடல் சமைக்கிறது அப்படின்னாலே வேகல, ரப்பர் மாதிரி இருக்குது, கடிக்க முடியல அப்படிம்பாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு குடல் கறி எப்படி சமைக்கிறதுங்கிற காணொளி பண்ணுறோம். அந்த காணொளி நீங்கள் பார்க்கணுன்னா இடப்பக்கம் மேலே தெரிய காணொளியை தொட்டு பாருங்கள். குடல் ரொம்ப மிகவும் எளிமையாக பதமாக வேக வச்சு மிகவும் அருமையான சுவையில் எப்படி சமைக்கிறதுன்னு இந்த காணொளியை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க.